ஒரு தொண்டனும் வேலையை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்ன எதிர்பார்க்கிறான்? நான் எதுக்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும்? எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவை கையில் எடுக்கணும்? எதுக்காக நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும்? தலைவர்கள் சொகுசு கார்ல போறாங்க. இவ்வளவு பெரிய கட்சியில எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்கன்னா? 20 பேர் ஆகலாமா, 30 பேர் ஆகலாமா, 40 பேர் ஆகலாமா, சரி 100ன்னு வச்சுக்கங்க. ஆனா 50 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன? என்னுடைய கட்சி ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காரும் பொழுது ஒரு நல்லதை பண்ணுவாங்க, அதை பார்த்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வேன் தான் ஒரு தொண்டன் நடக்கும். எல்லா தொண்டனுக்கும் சீட்டு யாரு கொடுக்க போறது? தொண்டனுக்கும் தலைவனுக்கும் அடிப்படையில எண்ணத்துல மாற்றம் இருக்கும். தலைவனை பொறுத்த வரைக்கும் அவங்க பொசிஷனை சேஃப்கார்ட் பண்ணணும், அவங்க எம்எல்ஏ ஆகணும். தொண்டரை பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான தொண்டை அவ எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது ஒரு உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கின்றார். நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதுலயும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கேயும் நான் பேசுறேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் இல்லப்பா இதெல்லாம் எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாம்னா என்னுடைய தலைவரையா நான் டிபெண்ட் பண்ண முடியும். நான் அதுக்கு அரசியல் கட்சியில் இருக்கணும், நான் பிஜேபியில் இருக்கணும். நான் அமித்ஷாஜி அவங்ககிட்ட போன் பண்ணி ஐயா சொல்லுங்க நான் சொல்லுவேன். இது அமித்ஷாஜி அவருடைய கருத்து அவர்கள் சொல்லிய பிறகு நான் அதை ஆமோதித்தாம். அமித்ஷாஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இது அவருடைய கருத்து, அவர் பேசாம அவர் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததில் என்னுடைய பங்கு என்பது 0. அதுல எங்கேயுமே தலையில்லை. நான் இன்னைக்கு தொண்டனா என்னுடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். தேவையில்லாம அரசியல் கூட எங்கேயும் பேசுறதில்லை. அடித்தட்டு மக்களுக்கு தேவையான உதவியை செய்யலாம்.